வைகுந்த வாசல் தேடி வருகிறோம். ஆமா, வருகிற வழியில் ஒரு பெண்ணால் இருக்கா, போய் விளாசிட்டு நான் கேட்டு வரேன். யார் நீங்க வந்து வழிமாற்றிங்க? நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் தான் ஆம்பளைகள். நம்ம யாரு? நம்ம யாரு? ஆம்பளைங்க தான். அதான் சொல்லிக்கிறேன். பேசுதானே கம்முடா. விளம்பரம் வேற செய்யறாங்க. ஹலோ மேடம். மேடம் இல்லப்பா, அலமாரிப்பா. ஹலோ மேடம், வாட் இஸ் யுவர் நேம்? ஒழுங்கா பேசுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? இந்த மாதிரில பேசுறீங்க தெரியுமா? இந்த மாதிரில பேசக்கூடாது. தமிழ்ல பேசுங்க முதல்ல. எனக்கு தமிழே வராது. மத்த சீனதோ உபக்கியா சர சூப் என்ன பேசுறா? சாரா சூப். சீனா 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 பாசே உபக்கியா சாரா சூப். சூமா காய் பூரா. இது மாதிரிலாம் பேசுறேன், உங்ககிட்ட பதில் சொல்ல முடியாது. வழி விடுங்க போறேன். இடத்தை விட்டு போக முடியாது. யார் நீ எங்கிருந்து வருகிறார்? உன் பெயர் என்ன? அதையும் உன்னிடம் சொல்ல வேண்டும். சொல்ல முடியாது. வழி விடு. சொல்லவில்லை என்றால் உன் உயிரே போய்விடும். ஆமா. என்ன சொல்றீங்க? அதேதான் சொல்றேன். நான் என் பேர் சொல்லிதாக வேண்டுமா? சொல்லிதாக வேண்டும். சிரிக்காத வாடிப்பியா? யார் என்று சொல்ல வேண்டுமா? யார் நீ? உன் பெயர் என்ன? நான் யார் தெரியுமா? நான் தான் வைகுந்த வாசன் மனைவி. என்னுடைய பேர் தான் லட்சுமி. தெரியுமா? வைகுந்த வாசன் மனைவி. என் பெயர் தான் ரஷ்மி. மீன் பிடிக்க போயிருக்கதியாவும் மீன் போறவங்க கூட கூட்டு போயிருக்கதியாவும் ஏன்னா சொல்றீங்க. களி கூட்டு பெச்சாக்கு நான் பிடிச்சிக்க குசமா எல்லாம் நீ பிடிச்சிக்கோ. ஆமா ஆமா. மதோட கோட்டியா வீராஜி வீரன் சூராஜி சூரன் கூத்தோட்டி பேரன். வீராபுரா சூராகரா. அதுதான் வீராபுரா. சனி வீராஜி வீரன் சூராஜி சூரா. அம்மா லேடி சேர்ந்து அடிக்கிறேன் பத்தி என்ன நினைக்காது. இதான் உன் கூட வார்த்தை கிடையாது. நல்லா புளி முக்கியாது. நீ அடிக்கிறேன் நான் தான் பெத்து போட்டுறேன். என் ஆம்பியா என் முன்னாடி நான் ஒரே ஆம்பியா தெரியுமா? நமக்கு தகவல் தெரியாது. வாய் முன்னே சொல்ல. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்ல. நீ சொல்லதே என் மண்ணை அண்ணே உன் கணவன் கிடைக்கவில்லை. எங்க உன் கணவன்? சொல்லு சொல்லு. என் கணவர் எங்க என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. உன் கணவன் எங்க போயிருக்கான்? உன் கணவன் எங்க போயிருக்கான்? சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. கணவன் எங்க போயிருக்கான்? சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது. கணவன் போன இடமே உனக்கு தெரியாது. ஆச்சாரியா ஒரு கணவன் தங்கிடம் மனைவிக்கு தெரியாதா? ஒரு கணவன் வீட்டை விட்டு வெளியே போறான்னா வேலைக்கு ஒரு மனைவி எனக்கு சொல்லாத போவானா? இப்ப நீ எங்கிருந்து என்ன வந்துருக்க? நான் வந்தவாசி நாடகாரம் வந்துக்கிறேங்க. மனைவி சொன்னியா? என் வரும்போது என் மொண்டாட்டியான்னு சொல்லிட்டு வந்தேன். எப்படி சொன்னேன்? கொய்ந்தே அள்ளுமுள்ளு அள்ளுமுள்ளு. மொண்டாட்டி பேர் அலுமேலு தானே? என் முன்னாடி பேர் அலுமேல் தான். நான் செல்லமா அலுமுள்ளு அலுமுள்ளு தான் கூப்பிடுவேன். பாசமா பாசமா பாச பேர். கொண்டாடிலாம் பாச பேர் வச்சிருக்கீங்களா? இல்லன்னா சாப்பாடு அது தெத்தி அடிக்க மாட்டா. அலுமுள்ளு அலுமேலு இது மாதிரி நாடகத்துக்கு போறேன். நாடகம் முடிச்சுட்டு வரதுக்கு காலையில ஒரு 8-9 ஆகும். நீ ராத்திரில கோயில் குட்டிமா வீட்டுல இருக்கிற. ராத்திரில படுக்கும் போது நீ தரத்துக்கிட்டே படுறி. என்ன கதுவை வீட்டு கதுவை கணவன் வெளியே போகும்போது என்ன சொல்லுவான்? நான் இரவு தங்கி வர போறேன். காலம் கெட்டிருக்குது. திருடர்கள் பயம். ஆகையால கதவை நல்லா அடைச்சிட்டு உள்ள ஜாக்கிரதையா படுமுன்னு சொல்லுவான். விஷயம் தெரியாதுன்னா அந்த மாதிரி சொல்லுவான். விஷயம் தெரியும் அந்த மாதிரி சொல்ல மாட்டான். நீ சாப்பிட்டு குழந்தை வீட்டோட கதவு மூட்டு உள்ள படுத்துருந்தனா திருட வரவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பாசகாலாடு பேத்து எட்ட வச்சுட்டு உள்ள கட்டு மாத்தி சுத்தி முடுவான். இல்ல கதவு தடுத்து வச்சுட்டு படுத்து பாரு. 4 நாய் உள்ள போந்து வந்து மாறும். திருட வரவன் வந்து இப்படி நின்று பார்ப்பான். ஐயா ஐயா பிச்சைக்கார வீடு போகுது. கதவு தட்டு போட்டு கலக்குது. 4 நாய் உள்ள போந்து வந்து மாக்குது. இந்த வீட்டுல என்னடா இருக்கும் போது அப்படின்னு திரும்பி போயிடுவான். அதனால தாயை முன்னாடியே நீ படுக்கும் போது திறந்துக்கிட்டே படுறி கதுவை அப்படின்னு நான் என் முன்னாடி சொன்ன மாதிரி அவன் வீட்டுக்கார சொல்லிட்டு போயிருப்பாள். எனக்கு தெரியாதுங்க. எனக்கு விட்டு விடுங்க நேரமா.
போகுதம்மா ஒத்தையடி பாதையிலே என் கணவர் எங்கன்னு தானே உங்களுக்கு சொல்ல வேண்டும். பாவி எவன் வீட்டுல துட்டுக்குதோ அவங்க தாண்டி போற இல்லாதப்பட்ட ராத்திரிலாம் கண்ணு முடிச்சு உதவாய் கிடக்குறேன். என் வீட்டுக்கு ஒரு 4 நாளைக்கு வந்தா பணக்காரன் ஆயிட மாட்டேன். பக்தி என்பது உனக்கு இருக்க வேண்டாம். பக்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஓரமா வந்து உட்காந்து போக கூடாது. சாப்பிடுறது தூங்குவதுண்டே இருக்க கூடாது. பின்ன சாப்பிட்டா அதிகமா சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். பின்ன ஐயா, என் கணவர் எங்கன்னு தானே சொல்ல வேண்டும். ஆமா. சொல்ல விட்டுல நீங்கள் விட்டு விடுவீர்கள் அல்லவா? ஒண்ணா விட்டுடுவோம். அப்படியா? ஆமா. சரி சொல்லுகிறேன் பாருங்கள். சொல்லு. அதோ பாருங்கள், என்னுடைய கணவர் வருகிறார். ஆமா. வாடா டேய் நாராயணா. வாடா 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 டேய். எங்களுக்காக ஓடி மறைந்த பேடியே, படுக்க இடமில்லாமல் பாம்பின் மேல் படுத்து விடு. அடியே மீசிலே மூஞ்சி இல்லாத பயலே. முகத்தில் மீசை இல்லாதவனே. முகத்தில் மீசியா? வாடா வாடா. படுக்க இடமில்லாமல் பாம்பின் மேல் படுத்தவனே. நான் மீசில மூஞ்சி இல்ல. டேய் வாடா. எங்க வரலாம்? எங்க வரலாம்? ஏய் கேசரி துண்ணவா. ஏய் சீமை என்ன நாராயணா. இப்பொழுது நான் தெரிகிறது அம்மன் ஆலயம். அங்கு செல்ல வேண்டும். என்னுடைய அண்ணிடத்தில் அபயம் கேட்டு அங்கு சிறிது நேரம் இருக்கிறேன். வருகிறேன். போயிட்டமாப்பா. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்தா நேரா போய் கோயிலா உள்ள புண்டாலமா. லட்சுமி கோயிலா உள்ள அம்மன் ஆலயத்தை அடைக்கலம் வந்து விட்டார். அம்மங்கோலா 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 இல்ல பாக்கோ கோலா அம்மங்கோலா அம்மன் கோவில். அதான் கோயிலா கோயிலா கோவில் கோவில் அம்மன் ஆலயம். சரி ஏதோ ஒரு ஆலயம் விடு. போய் நோஞ்சிட்டான். அம்மன் ஆலயத்தை அடைக்கலம் வந்து விட்டார். ஆமாங்க. அந்த அம்மன் யார்? உங்களை படைத்த தாய். படைத்த தாய். ஆமா. விளைத்து சென்றால் தாய்க்கும் எனக்கு விபரீதம் ஏற்படும். ஏனென்றால் இது ஆகாத நேரம். அதனால இன்று விடு. இன்று விடு. நாளை வரலாம். பொழுது விடியட்டும். லட்சுமி சிறைபிடிக்கலாம். லட்சுமி காப்பாற்ற வருவா. ஏன் என் தண்ணீர் வாழ்வில் எடுத்து வந்து கேட்கும். ரைட். என் கணவருக்கு எனக்கு முதலில் நடக்க நேரத்துல என்னுடைய அந்தரங்காருக்கு ஏன் வந்தாய்? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? என் கணவனை எங்கடா நீ மறைச்சு வச்சிருக்கிற? என் கணவன் நான் பார்க்கிறேன். யாருடா நீ? யாரு? பாவிய நான் தாண்டி பாவி கணவரு பொண்டாட்டி. என் கணவர் எவ்வளவு அழகா இருப்பாரு. நீ அருமையா இருக்கிறடா. ஆனா பாவி குஷ்டம் பிடிச்சிருக்குது. என் கணவர் என்ன அழகா இருப்பாரு. என் கணவர் எங்கடா? என் புருஷன் எங்கடா பறிச்சு வச்சிருக்கிற பாவி? ஏய் உன்னை நான் எப்ப தொட்டனோ அப்பே இப்படி ஆயிட்டு பாவி. என்ன பார்த்தா கணவரை எப்படி நம்புவது? போல ஒரு பல்லு
ஆனந்த வாழ்வு பறிபோனதே இறைவா. நமக்கு திருமணம் செய்து வச்ச என்னுடைய தந்தை சந்திச்சு இதுக்கு விளக்கு கேட்கலாம். என்னுடைய கணவர் என்னை வந்து தொட்டார். என்னை தொட்ட உடனே அவருக்கு கஷ்டம் பிடித்து விட்டதப்பா. என் பேச்சு கேட்காத அவனை நீ திருமணம் செய்யணும்னு சொன்னிய, அவனுடைய நிலைமை பார்த்தாயா? தெரியலையப்பா மகளே, யாரால நடந்துட்டு தெரியலையப்பா. இப்போ ஒன்று கெட்டு போய் விடலம்மா. நான் சொல்றது என் பேச்சு கேளுமா. என்னப்பா? அவனை மறந்து விடு. அப்பா கஷ்டப்படுத்தி விடாது. நீ எப்படிமா வாழ்வ? அவனை மறந்து விடு. உனக்கு வேற ஒரு ஆடவனை பார்த்து நான் திருமணம் செய்து வைக்கிறேன். அவன் கட்டக்காருக்கு என்ன வார்த்தை சொல்லிவிட்டீங்க அப்பா? இன்னொரு கைகளிலே Yeah!
ஐயோ அப்பா அடிப்படவாவி எப்பொழுது என்னுடைய வார்த்தை பெருமையோ நீ ஆச்சரியமா என்னுடைய மகளாக இருந்தால் நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திருப்பா நான் சொல்றபடி நடந்திருப்பா எனக்கு விருந்தல் கிடையாது நீ ஒரு அனாதை. வார்த்தை கேட்கல உன் மகள அனாதை இன்னொரு முறை சொல்ல வேண்டும் கிடையாது கிடையாது நான் அனாதையா ஒரு நேரத்திலே கானகத்திலே வேட்டையாட சென்று கொண்டிருந்தேன் வேட்டையாடி விட்டு களைப்பாக இருந்தது நீரோடையிலே சென்று நீர் அருந்து விட்டு வரலாம் என்று நீர் அருந்த செல்லின் அருந்து கொண்டிருக்க நேரத்திலே நீரோடையில நீ அடிச்சுக்கிட்டு வந்த போனா போது எனக்கு பயணச்செல்வம் இல்லாதவன கூடிய ஒரு வாழ்ந்தேன் வாழ்ந்த அந்த நேரத்தில் உன்னை கொண்டு வந்து வளர்த்த நீ இனிமேல் இந்த என்னோட நாட்டில் நீ இருக்க கூடாது அப்படின்னா? இதை எக்கேடு கட்டினா போ அவனா கூட போறியா அவர் என் கணவர் யார் கண்ணு அவரு ஒரு அனாதை நான் ஒரு அனாதையா ரெண்டு பேரும் அனாதை நாய்கள். அனாதை இடம் போய் குடி ஏய், எங்கடா போய் குடி சோறுன்னா முட்டுவோம். எங்கடா போங்க? ஏய், வாடாங்க. ஐயா. இவர்கள் இருவரும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடாது. ஆமாங்க. இருந்தாலும் போகும்போது சும்மா கூடாது ஏதோ நடந்த பாசம். ஏ. இது நடிக்கிறது. ஆனா யார்? கொண்டு வா, கொடு. கோவண்ணன் இனிமேல் மகள கையில திருவடை என்னப்ப அவனுக்கு உன் பொண்ணு பையன் கையில திருவடை குடிக்கல பப்ப எப்படி அவனுக்கு மனசு வருது எப்படி அவனுக்கு இதெல்லாம் நீங்க போடுத்தனா அப்படியே என்னங்க நல்ல சண்டை கொடுத்தா அதை வச்சு பொழுது போயிடுவாங்க உடச்சு கொடுங்க குறைச்சு கொடுக்கல அப்படியே கொடுங்க இதை வச்சா போய்ச்சிக்கிட்டோம் போதும் இனி இந்த நாட்டில் இருக்க கூடாது தகராம் பாரு கையால் ஆகாத பை போடு கையால் ஆகாத பையா அவன் ஐயா, ஐயா. அப்படி நாட்டில் இருக்கும் ஐயா நாங்க நல்ல முறையில வாங்கினே இந்த வாட்டி எங்க கையில கொடுக்குறீங்க ஒரு 4 பேரும் போய் நீங்களே உங்க கையால எடுத்தாந்து நாட்டுல இடையில விட மாட்டு கொட்டாயில கொஞ்சம் இடம் விட போய் நாங்க எங்க இருக்கோம் இவன் 4 பேரும் போய் என்ன பிச்சை எடுத்தாந்து கொடுக்க சொல்றாங்க நாங்க எத்தாந்து கொடுப்போம் என்னன்னாக்கா மாட்டு கோட்டையில வந்து இடம் போட்டுச்சு உங்க நல்ல மகன் துரியோதனன் ஊசி நாட்டை இடம் கொடுக்க மாட்டேன் என்று உரைத்தான் பாரு அதே போல்தான் நானும் இனிமேல் இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது நாட்டை விட்டு நாடு கடத்த வேண்டும் இருந்தாங்க